தில்லு முள்ளு உள்ளமெல்லாம் கல்லு முள்ளு. இப்போ வந்து நம்ம வந்து சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் வந்து பார்க்கலாம். சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் இதுதான் வந்து கொஸ்டின். மேக்ஸிமம் ஆஃப் z ஈக்குவல் டு 4x1 ப்ளஸ் 10x2 சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரைன் 2x1 ப்ளஸ் x2 லெஸ் தென் 50 2x1 ப்ளஸ் 5x2 லெஸ் தென் 100 2x1 ப்ளஸ் 3x2 லெஸ் தென் 90 x1 greater than 0 x2 greater than 0. வந்து இந்த கொடுத்துருக்க கொஸ்டின் வச்சு நம்ம எப்படி சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த கொடுத்துருக்க கொஸ்டினை வந்து நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மாக மாற்றிக்கணும். இங்கே வந்து மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் ஆஃப் z ஈக்குவல் டு 4x1 ப்ளஸ் 10x2 அப்படின்னு எழுதிக்கோங்க. சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரைன் இது வந்து இப்படி எழுதிக்கோங்க. 2x1 ப்ளஸ் x2 இது வந்து லெஸ் தெனாக இருக்குது. ஸோ வி ஆட் தி ஸ்லாக் வேரியபிள் ஈக்குவல் டு 50 2x1 plus 5x2 இங்கே less than இருக்குது. So we add the slack variable x2 equal to 100 2x1 plus 3x2 plus இங்கேயும் less than இருக்குது. So we add the slack variable equal to 90 x1 x2 s1 s2 s3 greater than 0. இப்போ வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் இதுக்கு பண்ணியாச்சு. அப்புறம் வந்து இனிஷியல் பேசிக் ஃபிசிபிள் சொல்யூஷன் வந்து நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணலாம். இதுக்கு சிம்ப்ளெக்ஸ் மெத்தட்க்கு இதுதான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணணும். இப்படி தான் இனிஷியல் பேசிக் ஃபிசிபிள் சொல்யூஷன். இனிஷியல் பேசிக் ஃபிசிபிள் சொல்யூஷனாக ஒன்றும் கிடையாது. இங்கே இருக்கிற இந்த s1 s2 எல்லா இதை வந்து 1ன்னு வச்சுக்கோங்க. இது வந்து 2 இதை வந்து 3ன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 3 ஈக்குவேஷனையும் s1 s2 ஈக்குவல் டு 0ன்னு போட போகிறோம். புட் x1 equal to 0 in 1, 2 and 3. As the same x2 equal to 0 in 1, 2, 3. இங்கே 2 வேரியபிள் இருக்கிறதுனால நான் x1 x2 போட்டிருக்கேன். இப்போ x3 இருந்துச்சுன்னா நீங்கள் 3 வேரியபிள் போட்டுக்கோங்க. அப்போ நமக்கு எப்படி கிடைக்கும்னா s1 equal to இங்கே x1 x2 0 ஆயிரும். ஸோ s1 equal to 50 இங்கே x1 s2 0 ஆயிரும். ஸோ s2 equal to 100 இங்கே s1 s2 0 ஆயிரும். ஸோ s3 equal to 90. இப்போ வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிற இந்த ஸ்லாக் வேரியபிள் இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. 0s1 ப்ளஸ் 0s2 ப்ளஸ் 0s3. இப்போது நான் வந்து இதோட டேப்லோ காலம் எப்படி போடலான்னு சொல்கிறேன் வாங்க. வந்து ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியல் சிம்ப்ளெக்ஸ் டேபிள். இனிஷியல் சிம்ப்ளெக்ஸ் டேபிள் இதோட ஃபார்மேட் வந்து ஒன்று தான். இங்கே வந்து சிபி அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பேசிக் வேரியபிள்ஸ். இங்கே வந்து பேசிக் வேரியபிள் சிஜே நம்ம யூஸ் பண்ணிக்கிற பேசிக் வேரியபிள் x1 x2 s1 s2 s3. இங்கே அதோட கோஎஃபிஷியன்ட் எழுதணும். இதில் வந்து சொல்யூஷன் எழுதிக்கோங்க. இதில் வந்து ரேஷியோ. இது நான் இப்போ எப்படி இந்த பாக்ஸ் எப்படி ஃபில் பண்ணுறேன்னு சொல்கிறேன். இந்த அங்கே நான் போட்டேன்ல அதை வந்து எப்படி போட்டேன்னா இந்த ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் உள்ளது தான் போட்டேன். x1 s2 s1 s2 s3 இதை தான் நான் s1 s2 s1 s2 s3 ஓகேவா. இதோட கோஎஃபிஷியன்ட் அதாவது 4 10 0 0 0 இதை வந்து இங்கே போடுறேன். 4 10 0 0 0. பேசிக் வேரியபிள் s1 s2 s3 அதை வந்து இந்த பாக்ஸில் போட்டுக்கோங்க. s1 s2 and s3 அதோட கோஎஃபிஷியன்ட் 0 0 0 அதை வந்து இங்கே போட்டுக்கோங்க. 0 0 0. இப்போ இங்கெல்லாம் எப்படி நம்ம ஃபில் பண்ணலான்னு பார்க்கலாம். இங்கே எழுதியிருக்கோம்ல இந்த கன்ஸ்ட்ரைன் 2x1 ப்ளஸ் x2 ப்ளஸ் s1 ஈக்குவல் டு 50. இது தான் நான் வந்து இங்கே எழுத போகிறோம் இதோட கோஎஃபிஷியன்ட்டை. அதாவது 2 1 0 1 2 1 1 இங்கே ரெண்டும் இல்லை. s2 s3 இல்லை. ஸோ 0. இதோட சொல்யூஷன் வந்து 50. ஸோ இங்கே வந்து 15 நம்ம வந்து போட்டுக்கலாம். செகண்ட் கன்ஸ்ட்ரைன் வந்து 2 5 s2ல் வந்து 1 s1ம் s3யும் இங்கே 0 சொல்யூஷன் வந்து 100. இப்போ வந்து 2 5 s1 வந்து 0 1 0 சொல்யூஷன் வந்து 100. இதே மாதிரி தேர்ட் கன்ஸ்ட்ரைனுக்கும் எழுதிக்கலாம். 2 3 0 0 1 90. zj equal to cbxi இதுதான் வந்து ஃபார்முலா. சிபி அப்படிங்கிறது இந்த இடம் 0. சிபி நம்ம இங்கே எழுதிருக்கோம்ல 0 0 0. xi அப்படிங்கிறது இது சிபி அதாவது இது x1 ஐங்கிறது டிஃபர் ஆகிட்டே போகும். இங்கே வந்து x1 x2 s1 s2 s3 இந்த மாதிரி இருக்கலாம். இதுதான் இது இப்போ நான் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு சொல்கிறேன். 0 into 2 அதாவது
0 into 2. 0 into 2. இதையும் பண்ணும்போது இதுவும் 0 into 2. இதுவும் பண்ணும்போது 0 into 2. இந்த மூணுத்தையும் இப்போ வந்து ப்ளஸ் பண்ண போகிறோம். ப்ளஸ் ப்ளஸ் ப்ளஸ். அப்போ 0 into 2 ப்ளஸ் 0 into 2 ப்ளஸ் 0 into 2. இதுவும் ஒரு 0 0 0. அப்போ இங்கே வர்றது வந்து 0. ஓகேங்களா? இப்போ இதுக்கு 0 into 1 0 into 5 0 into 1 ப்ளஸ் 0 into 5 ப்ளஸ் 0 into 3. ஸோ அதுவும் 0 தான். இப்போ 0வால் எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான். ஸோ எல்லாமே இங்கே வந்து 0 ஆயிடுது. ZJ மைனஸ் வந்து CJ. ZJங்கிறது இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது. CJன்றது இந்த மேலே இருக்கிறது. ZJங்கிறது இது. அப்போ 0 minus 4. ஸோ 0 minus 4 அப்படின்னா என்னது? minus 4. 0 minus 10. அப்போ minus 10. 0 minus 0. ஸோ 0. 0 minus 0. ஸோ 0. 0 minus 0. ஸோ 0. இப்போ வந்து ZJ மைனஸ் CJ வேல்யூவில் எது வந்து லீஸ்ட் நெகட்டிவ், இதில் வந்து எது லீஸ்ட் நெகட்டிவ் பார்க்குறோம்? -10. ஸோ அதுதான் பைவட்டல் ரோ. சரிங்களா? இப்போ ரேஷியோ வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த 50 சொல்யூஷன் டிவைட் பை பைவட்டல் காலத்தில் உள்ள எலிமெண்ட், கரஸ்பாண்டிங்காக உள்ள எலிமெண்ட். ஸோ 50 டிவைட் பை 1. ஸோ தட் இஸ் 50. அப்புறம் 100 டிவைட் பை 5. தட் இஸ் 20. 90 டிவைட் பை 3. 90 divided by 3. So that is 30. இப்போ வந்து இதில் வந்து எது லீஸ்ட் பாசிட்டிவ்னு நம்ம வந்து பார்க்கணும். இந்த 20 தான் லீஸ்ட் பாசிட்டிவ். ஸோ இதுதான் என்னதுன்னா லீவிங் வேரியபிள். ஓகேவா? இந்த காலத்தை அப்படியே நம்ம வந்து ரவுண்ட் பண்ணிக்கிறோம். இதுதான் நம்மளோட பைவட்டல் காலம். இது வந்து பைவட்டல் ரோ. இப்போ வந்து என்ட்ரிங் வேரியபிள். என்ட்ரிங் வேரியபிள் என்ன? என்ட்ரிங் வேரியபிள் என்ன? லிவிங் வேரியபிள் என்ன? பைவட்டல் எலிமெண்ட் என்ன? என்ட்ரிங் வேரியபிள் வந்து x2, லீவிங் வேரியபிள் வந்து s2. ஸோ இங்கே வந்து s2ன்னு எழுதிக்கலாம். என்ட்ரிங் வேரியபிள் வந்து x2. ஸோ x2ன்னு எழுதிக்கலாம். பைவட்டல் எலிமெண்ட் இது ரெண்டுத்துக்கும் காமனாக உள்ளது இது. ஸோ 5. அதுதான் அதோட பைவட்டல் எலிமெண்ட். இப்போ வந்து நம்ம வந்து இங்கே ZJ மைனஸ் CJ வந்து வேல்யூ பார்க்கணும். இது எல்லாமே பாசிட்டிவ் ஆகிட்டுனா இந்த டேப்லெட் காலம் இந்த ஐட்ரேஷனோட நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். அப்படி நெகட்டிவாக வந்துச்சுன்னா நம்ம அடுத்த ஐட்ரேஷன் போகணும். அங்கே ZJ மைனஸ் CJ எல்லாம் பாசிட்டிவாக வந்துருச்சுன்னா அந்த ஐட்ரேஷன் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் எப்படி போடலான்னு சொல்கிறேன். இது வந்து ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன். அங்கே போட்டதே தான் நம்ம இங்கேயும் போட போகிறோம். CB கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பேசிக் வேரியபிள், CJ, B, x1, x2, s1, s2, s3, 4, 10, 0, 0, 0. Value and ratio. Value and ratio. இப்போ வந்து இங்கே எப்படி நம்ம போடணும்னு சொல்கிறேன். இங்கே s1, s2, s3 தான் போன இனிஷியல் சிம்ப்ளெக்ஸ் டேபிளில் வந்து நம்ம போட்டோம். ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனுக்கு என்ன பண்ணணும்னா, இங்கே என்ட்ரிங் வேரியபிள் இருக்குல்ல, லீவிங் வேரியபிள், அதாவது இங்கே இருக்கல இந்த s2க்கு பதிலாக நம்ம இந்த x2வை வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா? s2க்கு s2வை வந்து x2 அப்படின்னு போட்டு ரீப்ளேஸ் s1, s2க்கு பதிலாக x2, s3. இதோட கோஎஃபிஷியன்ஸ் என்னென்னு பார்க்கணும். s1ஓடது 0, x2ஓடது 10, s3ஓடது 0. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த இடம் தான் ஃபில் பண்ண போகிறோம். ஏன்னா இதுதான் s2 இருந்துச்சு, அதுக்கு பதிலாக x2வாக நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்த தான் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இந்த காலத்தை தான் போனதில் நம்ம வந்து பைவட்டல் காலம், இந்த பைவட்டல் காலம் இதுதான் வந்து பைவட்டல் காலம். இந்த பைவட்டல் காலமை வந்து இந்த பைவட்டல் எலிமெண்ட் வந்து இங்கே 5 டிவைட் பண்ணிக்க போகிறோம். அதாவது 2 டிவைட் பை 5, 5 டிவைட் பை 5, 0 டிவைட் பை 5, 1 டிவைட் பை 5, 0 டிவைட் பை 5, 100 டிவைட் பை 5. இதை வந்து அங்கே வந்து நம்ம எழுதிக்க போகிறோம். இந்த இடத்துல வந்து 2 இருந்துச்சு. ஸோ 2 டிவைட் பை 5, 5 இருந்துச்சு. ஸோ 1. அப்புறம் 0 டிவைட் பை எனிதிங் வந்து 0. 1 இருந்துச்சு. 1 டிவைட் பை 5, 0. 100 இருந்துச்சு. 100 டிவைட் பை 5, 20. ஓகே, இது எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு வந்து நம்ம இந்த காலத்தில் இதை 5ஆல் டிவைட் பண்ணி இந்த என்ட்ரியை அந்த ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனில் 1 ஆக்கணும். இங்கே வந்து 1 இருக்கா, இந்த இடமும் அந்த ஐட்ரேஷனில் 0 ஆக்கணும். அதை எப்படி 0 ஆக்கணும்னு நான் சொல்கிறேன்.
இந்த காலம் இருக்குல்ல 2 1 1 0 0 இதை வந்து அப்படியே நம்ம எழுதிட்டு இதை வந்து சம்திங் பண்ணி 0 ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணும்போது நமக்கு இந்த என்ட்ரி வந்து 0 ஆகுற மாதிரி நம்ம வந்து செட் பண்ணணும். இப்போ வந்து எழுதிக்கலாம். அது வந்து என்னது 2 1 1 0 0 50 வந்து அந்த இனிஷியல் சிம்ப்ளெக்ஸில் இருந்த ஓல்டர் காலம். சரிங்களா, இதோட பேர் வந்து ஓல்டர் காலம். இப்போ வந்து நமக்கு நியூவாக கிடச்சிருக்க காலம் வந்து இது 2/5 1 0 1/5 0 20 இதுதான் நம்மளோட நியூவர் காலம். வந்து இங்கே எழுதிக்கலாம் 2/5 1 0 1/5 0 20. இப்போ வந்து நமக்கு வந்து இந்த ஐட்ரேஷன் தான் 0 ஆகணும். ஸோ டேரெக்டாக இங்கேயும் 1 இருக்குது, இந்த ஐட்ரேஷன் தான் 0 ஆகணும். இங்கேயும் 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது. ஸோ டேரெக்டாக அப்படியே நம்ம வந்து சப்ராக்ட் பண்ணிடலாம். 1/5 0 20 சப்ராக்ட் பண்ணால் என்ன வரும்? 2லேருந்து 2/5 சப்ராக்ட் பண்ணால் 2 minus 2/5 10 minus 2/5 which is 8/5. 8/5 minus 8/5 1 minus 1 0 1 minus 0 1 1 0 minus 1/5 minus 1/5 0 20 minus 50 minus 20 வந்து 30. ஸோ இந்த வேல்யூவை அப்படியே நம்ம வந்து இங்கே எழுதிடலாம். இப்போ இங்கே எழுதிடலாம் minus 8/5 சாரி இது வந்து ப்ளஸ் 8/5 ஏன்னா 10 minus 2/5 ஸோ 8/5. ஸோ ப்ளஸ் 0 1 minus 1/5 0 30 இது வந்து அப்படியே எழுதிக்கோங்க. இப்போ இந்த காலமும் அதே மாதிரி தான், அது சேம் ப்ராசஸ். ஓல்டர் காலத்தை அப்படியே எழுதிட்டு இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணி இல்லைன்னா அதோட சப்ராக்ட் பண்ணி அப்படியே எழுத போகிறோம். ஓல்டர் காலம் மைனஸ் நியூ காலம் இதுதான் வந்து ஃபார்முலா. 2 3 0 0 1 90 அது அப்படியே நான் இங்கே எழுதிக்கிறேன். 2 3 0 0 1 90 நியூவர் காலம் வந்து 2/5 1 0 1/5 0 20. இந்த என்ட்ரி வந்து நமக்கு 0 ஆகணும். ஸோ இங்கே 1 இருக்குது. ஸோ இதை ஃபுல்லாக நான் 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். மல்டிப்ளை பை 3 ஓகேவா. அப்போது 2/5 into 3 which is 6/5 1 into 3 3 0 into 3 0 1/5 into 3 3/5 0 into 3 0 20 into 3 60. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து மைனஸ் பண்ணலாம். 2 minus 6/5 4/5 வரும். 3 minus 3 0 0 minus 0 0 0 minus 3/5 minus 3/5 1 minus 0 1 90 minus 60 30. இதை அப்படியே நம்ம இந்த ரோவில் எழுதிடலாம். இந்த காலத்தில் எழுதிடலாம். நம்ம இந்த காலத்தில் இப்போ எழுதிடலாம். இப்போ இந்த காலத்தில் நான் ஃபில் பண்ணிட்டேன். 4/5 0 0 minus 3/5 1 30. இப்போ இந்த காலம் ஃபில் பண்ணியாச்சு. ZJ equal to CBXI. இது வந்து எப்படி பண்ணணும்னா 0 இது ரெண்டு 0 into 8/5 0 plus 10 into 2/5 10 into 2/5 which is 2 2 2 is 4 plus 4 plus 0 into something 0. So the answer is 4. அதை வந்து நம்ம இங்கே எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் இதே மாதிரி எல்லாமே நம்ம பண்ண போகிறோம். 0 into 0 0 plus 10 into 1 10. ஸோ சாரி இங்கே 4 வரும். 10 into 1 வந்து 10 0 இந்த என்ட்ரி 0 வரும். ஸோ இங்கே எல்லாமே 0 0 இதுவும் 0 10 into 1/5 which is 2. இங்கே 0 இங்கே 0 இங்கேயும் 0 ஆயிரும். 0 into 10 வந்து 0 ஆயிரும். இது 0 0 0. ஸோ த 0. இப்போ வந்து இந்த வேல்யூக்கும் நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா இங்கே எல்லாமே பாசிட்டிவில். ஸோ இங்கேயும் நம்ம வந்து பண்ணணும். 0 into 30 வந்து 0 ப்ளஸ் 10 into 20 வந்து 200 ப்ளஸ் 0 into 30. ஸோ த ஆன்சர் இஸ் 200. எல்லா இசட்ஜையும் நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம பண்ணணும். இதை வந்து நம்ம பண்ணிட்டோம். இப்போது இசட்ஜே மைனஸ் சிஜே. இசட்ஜேங்கிறது இந்த எழுதியிருக்கோம்ல 4 10 0 இதுதான் அந்த இசட்ஜே. ஸோ இது வந்து நம்ம எழுதிட்டோம். சிஜேங்கிறது இங்கே இருக்குது. அப்போது 4 minus 4 which is 0 10 minus 10 which is 0 0 minus 0 which is 0 2 minus 0 which is 0 sorry 2 0 minus 0 வந்து 0. எல்லா இசட்ஜே மைனஸ் சிஜே வேல்யூஸும் பாசிட்டிவாக வந்துருச்சு. அப்போ நமக்கு வந்து ஆப்டிமல் டேபிள் வந்து அப்டைன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதோட நம்ம இந்த ஐட்ரேஷனை வந்து முடிச்சுக்கலாம். லாஸ்ட்டில் ஒரு வேர்டிங் எழுதணும். அது என்னென்னு நான் சொல்கிறேன். All the ZJ minus CJ values are positive
ஆப்டிமல் டேபிள் இஸ் அப்டைன் எழுதிக்கோங்க. அப்புறமா x1ம் x2 வேல்யூவும் நம்ம கண்டுபிடிக்கணும். கொடுத்த கொஸ்டினில் கொடுத்துருந்த வேரியபிள் வந்து x1 s2 அதோட வேல்யூஸ் வந்து எழுதணும். s1 வந்து இங்கே இல்லை, ஸோ அது வந்து 0. s2 வந்து என்ன வேல்யூ இருக்குன்னா இந்த வேல்யூவில் வந்து நம்ம பார்க்கணும் 20 இருக்குது. ஸோ s2 வந்து 20, s1 வந்து 0. அதையும் நம்ம வந்து அங்கே எழுதிடணும். x1 வந்து என்னது 0 அங்கே இல்லை, ஸோ s2 வந்து என்னது 20. இப்போ வந்து இந்த ரெண்டு வேல்யூவையும் கொண்டு நம்மளோட ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் கொஸ்டினில் கொடுத்துருந்த ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அது மேக்ஸிமம் ஆஃப் z ஈக்குவல் கொடுத்துருந்தாங்கல்ல அதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த கொஸ்டின் மேக்ஸிமம் ஆஃப் z ஈக்குவல் டு 4x1 + 10x2. x1ஓட வேல்யூ வந்து 0, x2ஓட வேல்யூ வந்து 20. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? மேக்ஸிமம் ஆஃப் z ஈக்குவல் டு 4 × 0 + 10 × 20. which is 4 × 0 0 ஆயிரும், 10 × 20 200. maximum of z equal to 200. இது வந்து அந்த ஒரு வேர்டிங் எழுதிருந்தோம்ல all the xj minus cj values are positive அதில் வந்து இதை எழுதிக்கணும். அது கீழே எழுதிக்கணும். maximum of z equal to என்ன வந்துச்சு 200. இப்போ இந்த 200 வேல்யூ வந்து இந்த இடத்துலையும் வருதா அப்படின்னு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும். வருது. ஸோ த சம் இஸ் ரைட். இவ்வளோ தான் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட். எனி டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.